ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டதோ சுத்தம் என்ன. நீ இதுக்குள்ள தாலி கட்டல? ஸ்வேதா, என்னடி இது? யாருன்னு கேக்குற? நீ தாண்டி சொன்ன ரொம்ப நாளா லவ் பண்றேன்னு. இப்போ யாரு தெரியலன்னு கேக்குற? ஏன்டி எங்களை இப்படி உயிரோட சாவடிக்கிற? அம்மா, நீ கொஞ்ச நேரம் வாயை மூடுறியா? டேய், யார்டா நீ? ஸ்வேதா, போடு. அப்படிதான் கொஞ்ச நெஞ்சு வாய பேசுறா. வாய் மேல கொடு. மண்டிய பாரு, ஆள பாரு, பண்ணாட பொண்ணா இதெல்லாம். சி, அத்த என்னத்த? நம்ம ராஜேஷ் நிக்கிறான். இவன் எங்க அந்த புள்ளைய பார்த்து லவ் பண்ணா? இவனே இப்பதான் அங்க வந்தான். அப்புறம் எப்படி? பாவம் பயப்புல இப்படி வருத்தத்துல நிக்குது. தலை குனிஞ்சு எல்லாரும் முன்னாடி இவ இப்படி அசிங்கப்படுத்திட்டாளே அந்த புள்ளைய. இவ்வளவு தங்கமான பையன். அத்த, ராஜேஷ் எப்படிங்க? நான் என் ஃப்ரெண்டோட பொண்ணு ராஜேஷ் கட்டி வைக்கலாம்னு பார்த்தா இவ ஒருத்தி உன் ஃப்ரெண்டோட பொண்ணு. அந்த மேடம் இன்னைக்கு கட்டத்துக்கு பதிலா இவளே ஓகே தான். அத்த, நாங்களாம் பேசிட்டோம். அப்ப நீயே போய் கட்டிக்கோ. பாவம் பயப்புள்ள எப்படி வருத்தத்துல நிக்கிறான். இவ என்னன்னா அவ ஃப்ரெண்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா இப்ப? என்னத்த நீங்க? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுங்களா? அடியே கூறு கேட்டவளே, இப்ப மட்டும் வாய மூடல. இதுக்கு காரணமே நீ தானே. இப்போ உன் புருஷன்கிட்ட சொல்லுவான், அப்புறம் அவனை தூக்கி போட்டு மிதிப்பான். எத? வாய மூடிக்கிட்டல. இப்ப அதான் நடக்க போகுது. நானே பயப்புல இப்படி மாட்டிக்கிட்டானே. என்ன நடக்க போதோன்னு பக்கு பக்குன்னு அடிச்சிருக்குது நெஞ்சு. இவளுக்கு என்னன்னா நல்லா வருதுடி வாயில. போதும், நிறுத்துங்க. அத்த, பாத்தீங்களா? அப்பா இவ்வளவு லவ் பண்ணியிருந்திருக்கான். இப்படி கோவத்தை பாத்தீங்களா? பொண்டாட்டி அடிச்சதும். ஆமாத்த, எப்ப வந்து எப்ப பார்த்து எப்ப லவ் பண்ணியிருந்திருப்பான். அவன் இப்பதானே வந்தான். நம்ம நிப்பிதா கிடையாதப்ப. அப்ப கூட இந்த பொண்ணு ஊர்ல இல்லையாத்த? அண்ணி சொன்னாங்களே இந்த பொண்ணு எங்க வெளியே வேலை செய்ய போயிருக்குன்னு. அப்ப எப்ப பாத்திருப்பான்? இந்த விளக்கு ரொம்ப முக்கியம். நல்லா கேக்குறாயா டீடியல. உள்ள வாங்க. என்ன திமிரு பாத்தீங்களா அந்த பையனுக்கு? பெரியவங்க இத்தனை பேர் நிக்கிறான், அவளை உள்ளவங்கள ஏத்துட்டு போறான். அத்தை, என்னத்த நீங்க வாய மூடிட்டு இருக்கீங்க? 4 கேள்வி நறுக்கடிக்கிறங்க அவனை. 4 கேள்வி தானே? கூறு கேட்ட குக்கரே, உன்னால கம்முன்னு இருக்க முடியாதாடி? காதுக்குள்ள வந்து நொய்யு நொய்யு பேசிட்டு கிடக்க. நானும் இங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்கேன். அதை பார்க்க விட மாட்டா. இவ நல்லா வருதுடி வாயிலா. ஓடிடு. இல்லத்த, இந்த பையனுக்கு கொழுப்பு பாத்தீங்களா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன சாணி கச்சி வாயில ஊத்திடுவா. ஒழுங்கா ஓடி போயிடு. அப்புறம் எதுவும் பேசக்கூடாதா? பேசுமா, நல்லா பேசு. நீதான் பெரிய பேசுறாச்சே. இங்க பேசாம ஒரு ரோட்ல என்ன பேசு. அங்க பேசினாதே 4 பேர் உன் பேசி கேட்பாங்க. இங்க ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. அதே மீறி பேசுன என் பிள்ளைகிட்ட சொல்லி உன் கண்ணம் இல்ல உன் வாயி வெத்தலை பாக்கு போட்டு வச்சிடுவேன். அடியே அடங்க மாட்டேன். இப்ப அத்தாத்தன்னு சொல்லிட்டு இருந்தா தேங்காய் கொண்டுட்டு வந்து வாயிலே போட்டுருவேன். அங்க என்ன பேசுறாங்க என்ன கேட்க விடுறான்னு பாரு. நொய்யு நொய்யுன்ட்டு. இதுக்கு மேல பேசுன உன்னையும் என் பையனையும் பிரிச்சு வச்சிடுவேன். சரியா? அப்புறம் நீ உன் ஆத்தா விட்டுக்கு ஓட வேண்டியதான். இன்னொன்னு, நீங்க அவளுக்கு பிடிச்ச பையனை தானே கல்யாணம் பண்ணிருக்கா. அதுக்கே நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க. சந்தோஷமா இருக்கணும்னு வாழ்த்துங்க அண்ணி. இவ பண்ண கழித்துக்கு எங்க அண்ணி முடியல அண்ணி. ஏன் இப்படி எங்க சாவடிக்கிறான்னு தெரியல அண்ணி. என்ன நீங்க? அவளுக்கு பிடிச்சிருக்கல கல்யாணம் பண்ண தானே பாத்தீங்க. அவளுக்கு பிடிச்ச பையனை அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நீங்க இதுக்கு போயிட்டு இவ்வளவு கோவப்படுத்த சரியில்லை. இந்த இடத்துல நீங்க சந்தோஷமா ஏத்துக்கணும். இப்ப என்ன, அவ யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா தாலி கட்டிக்கிட்டா. நம்ம எல்லாருமே இங்க தானே இருந்தோம். நம்ம பார்த்து தானே கல்யாணம் நடந்தது. இதுல நீங்க இவ்வளவு வருத்தப்படாதீங்க அண்ணி. அவ ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம கொஞ்சம் பேசிட்டா. அதுக்குன்னு நம்ம வேண்டாம் அண்ணி. அவளும் அண்ணி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு பண்ற வேலையா இது?
முடியல. இப்ப என்னன்னா அண்ணா நீ என்ன மன்னிச்சிடுங்க. என்ன தம்பி நீங்க போயிட்டு மன்னிப்பா கேட்டுட்டு இருக்கீங்க? இல்லைண்ணா, அவன் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். ராஜேஷ் என் பையன் மாதிரி தான். என்கிட்ட சொல்லியிருந்தா நானே உங்ககிட்ட பேசி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனா இப்படி சின்ன சிறுசுங்க நம்ம தானே மன்னிச்சு ஏத்துக்கணும். உங்க பொண்ணை நாங்க பத்திரமா பார்த்துக்கிறோண்ணா. ராஜேஷ் நல்ல பையன். உங்க பொண்ணை கண்கலங்க விட மாட்டான். நல்லா பார்த்துப்பாண்ணா. நீங்க வருத்தப்படாதீங்க. எல்லாரும் முன்னாடி தானே கல்யாணம் நடந்தது. நல்லா இருக்கணும்னு மனசார வாழ்த்துங்கண்ணா. எனக்கு புரியுது உங்களோட கஷ்டம். ஆனா பொண்ணு இவ்வளவு ஆசைப்பட்டுட்டா. கல்யாணமும் ஆகிட்டு இந்த நேரத்துல நம்ம கோவமோ வரது சரியில்லைண்ணா. புரியுது தம்பி, ஆனா மனசு கேட்க மாட்டேங்குதே. வருத்தப்படாதீங்க அண்ணா. வரவேற்பு பெருசா வச்சிடலாம். நீங்க கவலைப்படாதீங்க. சரி வாங்கண்ணா. வாங்க நீ போலாம். ராஜேஷ் அண்ணா எப்படி சார்? ஐயோ என்னாச்சு மீரா? சார் பூச்சி பூச்சி என்னாலதான். என்ன சொல்றீங்க? சார் இதுக்கு காரணமே நான் தான். என்னாலதான் இப்ப அண்ணன் வாழ்க்கை போச்சு. என்னங்க சொல்றீங்க? ஐயோ சார் நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஸ்வேதோட பிளான் தெரிஞ்சதும் நான் மதிக்கு கால் பண்ணி அசோக் அண்ணனை கீழே வர விடாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல நினைச்சு அவனுக்கு கால் பண்ணேன். அவன் என்ன பார்க்க நைட்டு ரூமுக்கு வந்தானா. அப்போ ரூம்லயே மொபைல் விட்டுட்டு போயிட்டான். சரிண்ணா நான் ராஜேஷ் அண்ணனுக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் குடிச்சிருக்காருன்னு. அது தெரியாம நான் எல்லாத்தையும் சொல்லி அவரு அசோக் அண்ணா கூப்பிட வந்திருப்பாரோ என்னன்னு தெரியல. ரூமுக்குள்ள போய் இப்ப பாருங்க. என்ன மீரா சொல்றீங்க? நான் அசோக் கொள்ளிட்டு வந்தேன்னு சொல்ல உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்க கால் அட்டன் பண்ணலையா? சரி நேரில் பார்த்து சொல்லலான்னு வந்தேன். அப்போ வினோதான் தள்ளாடிட்டு வந்தாரு. அவர் கூட்டிட்டு போய் ரூமை விட்டுட்டு வந்தேன். ஆனா ராஜேஷை பார்க்கலையே. ஐயோ சார் அப்ப ரெண்டு பேரும் தான் வந்திருப்பாங்களா? எல்லாம் என்னாலதான். நான் சொல்ல போய் தானே அசோக் அண்ணனை கூப்பிட ரூமுக்குள்ள போயிருப்பாரு. அதுக்கப்புறம் இவ வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் சார். அசோக் அண்ணன் நினைச்சு. ஐயோ போங்க சார். நானும் அப்பயே நினைச்சேன் மீரா, என்ன இவன் ரூம்குள்ள போயிட்டு வெளியே வராம இருக்கானு. ஆளுக்கான வெளியே வந்திருக்கணும் என்னாருன்னு பார்த்தா ராஜேஷ் அங்க இருந்ததாலதான் இப்ப வெளியே வர காணோம். இப்ப என்ன சார் இப்படி ஆகிட்டே? போயும் போயும் சுப்பல. ஐயோ சரி விடுங்க மீரா, அதான் தாலி கட்டியாச்சு. இனி என்ன பண்ண முடியும்? ஐயோ சார் இவன் நல்ல பொண்ணா இருந்தா கூட ஓகே. இவன் எவ்வளவு கேவலமா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. என்னதான் இப்ப என் அண்ணன் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு. மீரா சரி விடுங்க. இப்படி நடக்கணும் இருந்திருக்கு, நடந்துருச்சு. அவ்வளவுதான். உங்களால சொல்லிட்டு இருக்காதீங்க. இல்ல சார் நான் சொல்ல போய் தானே இவர் வந்து இப்படி. மைண்டே சரியில்லை சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது இல்லாம என் ஃப்ரெண்டு ஜெனின்னு ஒருத்தி இருக்கா. அவ மேல இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா வெளியே சொன்னதில்ல. இப்போ என்னன்னா இப்படி ஆகிட்டே சார். என்ன பண்ணனே தெரியல. மைண்டே சரியில்லை சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி நான் உங்களை அப்புறம் வந்து பார்க்க வரேன். நீங்க நைட்டு கிளம்புறேன்னு சொன்னீங்களே சார். போகாதீங்க, உங்ககிட்ட பேசணும். ஈவினிங் வரேன். இப்ப பேசுற மைண்ட் இல்ல சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாரி மீரா, நான் கிளம்புறேன். எனக்கு ஒர்க் இருக்கு. நைட்டு நீங்க சொன்னதால தான் நான் இங்கே தங்குற மாதிரி ஆகிட்டு. நான் நைட்டே கிளம்பிட்டு இருப்பேன். சாரி, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ப்ளீஸ் சார், இப்போ எனக்கு பேசுற மைண்டே இல்ல சார். நான் உங்க கூட பேசணும் சொன்னேன்ல. இன்னைக்கு இருங்க, நாளைக்கு ஈவினிங் கிளம்புங்க சார். ப்ளீஸ். சாரி மீரா, என்னால முடியாது. ப்ளீஸ் சார். நைட்டு இவன் கூட கடவுளே, அப்பவே நினைச்சேன். இவ்வளவு நேரம் எம்ஏ புராணத்தை பாடிட்டு இருந்தானே, கிஸ் பண்ண வந்தான். ஆனா தள்ளி விட்டுட்டான். அப்பா கூட எம்ஏ பத்தி தான் பேசிட்டு இருந்தான். இப்ப என்னடா எதுவும் சொல்லாம என் கூட இருக்கானேன்னு பார்த்தா சிவனா இருக்கு. சிவனா என் கழுத்துல தாலி கட்டினா எனக்கு மாதிரி எரிச்சலா இருக்கு. ஏய் யாரா நீ? நீ எப்படி என் கழுத்துல தாலி கட்டா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் கழுத்துல தாலி கட்டியப்ப? பின்னாடி இருந்து தாலி கட்டியா? உனக்கு அசிங்கமா இல்ல? நீ ஆம்பளையா? ஏய் ஷ், ரொம்ப கத்தாதடி. தொண்டை தண்ணி வத்திட போகுது. ஆம்பளையா தானே கேட்டேன். நைட்டே தெரிஞ்சிருக்குமே நான் ஆம்பளையா இல்லையான்னு. சீ வாய் மூடு. நீ
நீ எப்படி உள்ள வந்த நைட்டு உன் கூட ச்சே. நீ இதுக்கு என் கழுத்துல தாலி கட்டின நீ தாண்டி வெளியே அந்த குதி குதிச்ச. இப்பவே இந்த செகண்டே கழுத்துல தாலி கட்டணும்னு அதான் நேர்மையா வந்து தாலி கட்டினேன். நான் உன் முன்னாடி தான் வந்தேன். ஆனா மேடம் தான் தாலி கட்ட வசதியா திரும்பி நின்னீங்க. சீ, நீ தாலி கட்ட போல தெரிஞ்சிருந்தா திரும்பி நீ இருக்க மாட்டா. திரும்பி மூஞ்சி மேல ஒன்னு விட்டுருப்ப. அத நான் பண்ணிருக்கணும். தெரியாம தான் கேக்குறேன். நீ தான் பொண்ணா? டேய், ஓவரா பேசாத. குடிகாரா, நீ எப்படி என் கழுத்துல தாலி கட்டற? யாருக்கு நீ வாழ்க்கைக்குள்ள வந்த? ஆமாண்டி, நான் குடிக்கிறேன் தான். யாரு வாழ்க்கைக்குள்ள வந்து விளையாடுறது? நீ தான் என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்ட குடிகாரா. ஆமாண்டி, நான் தான் குடிகாரனை ஒத்துக்கிட்டேன்ல. சரி, நைட்டு நான் போதையில இருந்தேன். நீ நல்லா தெளிவா தானே இருந்த. அப்படியே நான் உன்கிட்ட தப்பா நடந்திருந்தாலும் நீ வெளியே போறதானே இல்ல ரூம் விட்டு வெளியே போறதாண்டி? எனக்கு வசதியா எதுக்கடி இருந்த? டேய், வாய மூடுடா. என்னைய தப்புன்னு சொல்றியா? ஏண்டி, உனக்கு தெரியாதா நீ பண்ணது தப்புன்னு? அந்த அளவுக்கு முட்டாளா இருக்கியா? டேய், போதும் நிறுத்து. நான் ஒண்ணு நீ நினைச்சி நான் நினைச்சது வேற. ஆனா சே இது வேற யாரோ நினைச்சா? நேத்து நைட்டு என் கூட இருந்தது நீ தானே? என் கொற்ப. ஏய், நீ எப்பற உள்ள வந்த? என் கூட என் புருஷனா நினைச்சு கூட பார்க்க முடியாது உன்னை. இந்த தாலி இத பார்த்தாலே இப்பவே இந்த தாலி காட்டி உன் மூஞ்சில ஏறியற. என்னடி சொன்ன? டேய், தாலி மேல கைய வச்ச கண்ணை பழுத்துடும். டேய், என் விருப்பம் இல்லாம தாலி கட்டினா நான் அந்த தாலி காட்டி எரியதான் செய்வேன். தாலி தொடுடி. தாலிய தொட்டு பாருடி. அப்ப தெரியும். நைட்டு நீ கூட தான் என் விருப்பம் இல்லாம என் கூட. என் மேலே தப்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். முகம் தெரியாம 2 பேரும் நைட்டு. ஆனா இப்போ நம்ம 2 பேரும் அக்மார் புருஷன் பொண்டாட்டி. புரியுதா? தாலி மேல கைய வச்ச அப்புறம் இதை விட ஸ்ட்ராங்கா உன் கழுத்துல கட்டுற மாதிரி இருக்கும். நான் எப்போ உன் கழுத்துல தாலி கட்டணும் அப்பவே நீ என்னோட ப்ராப்பர்ட்டி. என்ன கேட்காம எதுவும் பண்ணக்கூடாது மொபைலே. அதையும் மீறி எதுனா பண்ண, அதுவும் தாலி மேல கைய வச்ச, நடக்கிற எதுவுக்கும் நான் பொறுப்பு இல்லை. உனக்கு என்ன தாலி விளையாட்டு பொருள்னு நினைச்சிட்டியோ? நீ நினைச்சா உன் கழுத்துல கட்டணும், நீ வேணான கழட்டி எறிய. என்னடா மிரட்டியா? என்ன அதிகாரம் பண்ண உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. என்னம்மா கண்ணு, ஏமா இல்ல? அதான் எல்லாரும் முன்னாடியும் உன் கழுத்துல தாலி கட்டிருக்கனே, அது போலதான் உன்னை கண்ட்ரோல் பண்ண. டேய், பண்ணதா பண்ணிடு. என்னையே நான் அந்த தாலியை ஏத்துக்கவே மாட்டேன். இங்க பாரு செல்லம், நீ ஆசைப்பட்டாலும் ஆசைப்படலனாலும் நான் தான் உன் புருஷன். நீ தானே என் மேல ரொம்ப ஆசைப்பட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே என் கூட. சீ, கருவ பையலே, உன்னை பார்த்தாலே பிடிக்கல. நான் உன் மேல ஆசைப்பட்டு உன்னையும் பிடிக்கல, இந்த தாலியும் பிடிக்கல. ஓ, நைட்டு மட்டும் இந்த கருவேப்பையில ரொம்ப பிடிச்சது போல. இப்ப பிடிக்கலையோ? நான் தான் சொன்னல, நீனே சே, நீ எப்படி உள்ள வந்த? நீயும் வேணா, இந்த தாலியும் வேணா. என்னடி ரொம்ப பேசுன? அப்புறம் பேச வாய் இருக்காது, பாத்துக்கோ. குடிக்கிற பையலே, பாடி பொடின்னு சொன்ன அப்புறம். ஏய் குண்டு தக்காளி, ஓ மேல எல்லா உரிமையும் இருக்கு. நான் அப்படி தண்டி கூப்பிடுவேன். ஓ, தாலி கட்ட 10 நிமிஷத்துலயே எல்லா உரிமையும் வந்துட்டா? இப்படி தக்காளி, நைட்டே எல்லா உரிமையும் வந்துட்டு என் பர்மிஷன் இல்லாம என் கற்போட. சீ, நிறுத்துற கருவ பையலே, உன் கருப்பு பிராணத்தை. சும்மா கருப்பு கருப்புன்னு அதே சொல்லிட்டு இருக்க. என்னோட கருப்பு தான் உன்னால போச்சு. உன் மேல தான் கேஸ் கொடுக்கணும். என் வாழ்க்கையை கெடுத்துட்டல. ஓ போடி, போயிட்டு கேஸ் கொடு. நைட்டு என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. நீ தான் வந்து என் கைய பிடிச்சி இழுத்து இன்னும் ரேப் பண்ணிட்ட. ஏய் குண்டு தக்காளி, பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லம்மா, ஆம்பளைங்களுக்கும் கருப்பு இருக்கு. அதுவும் நான் இது வரைக்கும் எந்த பொண்ணு கூடவும் க்ளோஸா பழகினது கூட இல்லை. இவ்வளவு பொத்தி பாதுகாத்து வந்தேன். ஆனா நைட்டோ வந்து இப்படி. கருவ பையலே, நான் ஒண்ணே.
நீ நினைச்சதுன்னா சரி. இது யாருக்கு பிளான் பண்ண? டேய் என்னடா புது ட்ராமாவோ? நான் ஒன்றும் யாருக்கும் பிளான் பண்ணல. ஓ, பிளான் பண்ணாம தான் என்கிட்ட நீயே வந்து ஒன்ன ஆ இங்க பாரு கருவாயா, அது ஏதோ தெரியாம கற்ப போச்சேம்மா. டேய் சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத, கவுண்டாகுது. இங்க பாரு, உன்னால என்னால புருஷனை ஏத்துக்க முடியாது. குண்டு தக்காளி, அதை நான் சொல்லணும்டி. ஏன்னா என் வாழ்க்கையை நாசம் பண்ணதே நீதான். நான் எவ்வளவு கனவு கண்ட தெரியுமா? என் கனவு ராத்திரியா வந்து இப்படி கிடைச்சிட்டியே. ஐயோ கடவுளே, இவனோட. இங்க பாருங்க சார், இந்த தாலி எனக்கு வேண்டாம். ஏதோ தெரியாம தாலி கட்டிட்டேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லுங்க சார். இது பார்க்க எரிச்சலா இருக்கு. ஓ, அதுக்கு என்ன, சொல்லிட்டா போச்சு. ரொம்ப நன்றி சார். இப்பே போயிட்டு சொல்லுங்க. நீங்க சிரிக்கவே தெரியுது, நீங்க எவ்வளவு நல்லவரன்னு. ஆமா, எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க. சரி, இப்போ நீ ஃபர்ஸ்ட் போயிட்டு எல்லார்கிட்டயும் நான் தான் இவர் மேல ஆசைப்பட்டு இவரோட பெட் ஷேர் பண்ணிக்கிட்டேன், இவருக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு வா. அதுக்கப்புறம் நீ சொன்னதை நான் சொல்றேன். ஏய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா, போச்சா போச்சா போச்சா. டீலிங் ஓகே தானே? போமா. குடிக்கிற பையனே உன்ன. என்னடி இப்படி இத பார்க்க எரிச்சலா இருக்கும். ஆகட்டும்டி. ஏய் ப்ளீஸ் பா, என் மனசுல வேற ஒருத்தர் இருக்காரு, என்னால இதை ஏத்துக்க முடியாது. அச்சோ, அப்படியா? ஆமா, என்னால அவர் மனசுல வச்சுக்கிட்டு உன் கூடலாம். ஆஹா ப்ளீஸ், இது வேண்டாம், எல்லார்கிட்டயும் சொல்லிடு. ஓ, ஓகே, கூல். வம்பு வளர்க்க வேணாம். சரி, நம்ம 2 பேரும் பிசினஸ் டீல் பேசலாமா? என்ன? உனக்கு தான் இந்த தாலி பிடிக்கல? ஆமா. என் மூஞ்ச பார்த்தாலே காண்டாகுதுல. சும்மா சொல்லு. அப்போ ஓகே. சரி, எனக்கு கருப்புக்கு நஷ்டீடு கொடுத்துட்டு இந்த தாலி கட்டி என்கிட்ட கொடுத்துட்டு போ. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆமாமா, நீ கொடுத்துட்டு கழட்டி கொடுத்துட்டு போ. அதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த சம்மந்தமும் இல்ல. ஆமாண்டி குண்டு தக்காளி, இத்தனை வருஷமா பாதுகாத்துட்டு வந்தேன் என் கற்பை. நேத்து நைட்டு என் கற்போட விளையாடல, அதுக்கு நஷ்டஈடு கொடுத்துட்டு நீ போமா. என்னடி கேக்குதுல? கொடுத்துட்டு நீ எங்க வேணாலும் தாராளமா போலாம். அதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்து உன்னால நகரம் கூட முடியாது. புரியுதா? எப்படி உன் மனசுல இன்னொருத்தவ இருக்கானா? அதான் நைட்டு அவனை தூக்கி போட்டு நான் வந்துட்டல. இனிமேல நான் மட்டும்தான் உன் மனசுல இருக்கணும். சரியா செல்லம்? இங்க பாரு செல்லம், வேற எதனா கிறுக்கு வேலை பண்ணாலும் யோசிக்காத. அப்புறம் யோசிக்க மூளை இருக்காது, மூளை பத்திரம். என்ன? ஆமா தக்காளி, உன் பேர் என்ன? உன் பேரு கூட தெரியல. ஏன் உன்னைய கூட பார்த்ததில்ல. பார்க்காமலே 2 பேரும் சேர்ந்துட்டோம். இதுவும் நல்லதா இருக்கு. எனக்கு உன் மேல கொஞ்சம் இல்ல, ரொம்ப குலகான்ல இருக்க. அதுக்கெல்லாம் உனக்கு இருக்கு. சிரிச்சிட்டு சொல்றேன்னு நினைக்காத மவளே. உன்னை பார்த்துக்கிறேன்டி. என்கிட்ட இருந்து இப்படி தப்பிச்சு போறேன்னு. என்னம்மா கண்ணு, வரட்டா? ஆலக்கண்டி போல நினைத்து நான் ஏழைங்க உங்கரவாடத்து அரபாட்டில் உள்ள போச்சு நான் துணியோதன நான் நேரடி உருபாட்டில் உள்ள போனா நான் துச்சாதன நாவேனடி.
ஆமா ஆமா, ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிருக்கா. அவர் எதுவும் சொல்லாம நீ கேட்டது ஓகே சொல்லிட்டாரு தானே? ம், ஆமாக்கா. நான் கேட்டதும் எதுவும் யோசிக்காம ரெடி பண்ணிட்டாரு. நான் தான் சொன்னேன்டி அவர் என்னதான் லவ் பண்றாருன்னு. இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? ம், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நானும் அப்படிதான் நினைச்சேன் உன்னை லவ் பண்றாருன்னு. ஆனா அவரு என் புருஷன் எனக்காக தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நான் ஆசைப்பட்டு கேட்டேன்னு, நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஏன் சந்தோஷத்துக்காக அவரு சொல்லியிருக்காரு. என்னடி உளற? ஆ, உன் நாடகெல்லாம் இங்க ஊத்திக்கிச்சுன்னு சொல்ற. நான் கூட அவர் உண்மையை லவ் பண்றேன்னு நினைச்சேன். ஆனா உன் கேவலமான புத்தி இப்பதானே தெரியுதே. நல்லா பிளான் பண்றக்கா. நீ சொல்றதெல்லாம் உண்மை நம்பி நான் உனக்காக இந்த தாயை காட்டி தர இருந்தேன். ஆனா நீ உன்னோட சுயநலத்துக்காக சின்ன கஷ்டப்படுத்துறோன்னு அவர் வாழ்க்கையில விளையாட பார்த்திருக்கேன்னு. ஏய், என்னடி பேசுற? நான் அவரை லவ் பண்றேன். ஆ, லவ்? அந்த லவ்வுக்கு அர்த்தம் தெரியுமாடி உனக்கு? நீ அவரை உண்மையா லவ் பண்ணியிருந்தா அன்னைக்கு கல்யாண மண்டபத்தை விட்டு நீ போயிருந்திருக்க மாட்ட. அப்ப உனக்கு அவரை விட உன்னோட கரியர் தான் முக்கியம் போனல. அப்பவே அங்க காதல் இல்ல. ஆனா நான் இத பத்தி யோசிக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு அப்போ அவர் மேல கோவம். அதனால இத பத்தி திங்க் பண்ணல. அப்போ நான் சொன்னதான் உனக்கு தான் வருன்னு. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு தெரியாம போச்சு. எதுக்கு இந்த கேவலமான புத்தி? இல்லைன்னு மட்டும் சொல்லாத. நீ ரோசாக்கா பேசுறத நான் கேட்டுட்டேன். என்ன காயப்படுத்தணும் அதானே? அதுக்கே நீ அவரை கஷ்டப்படுத்த பாக்குற. நீ என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்ல. ஓ, அப்ப என்ன தெரிஞ்சிருச்சு. ஆமாண்டி, நீ எனக்கு நிம்மதி இருக்க கூடாது. ஏன்னா நீ எனக்கு துரோகம் பண்ணி இருக்க. மேரேஜ் அப்போ இது அக்கா வாழ்க்கை எனக்கு வேணாம் நீ சொல்லலையே. நான் போனப்ப உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். ஆனா திரும்பி வந்து பார்த்தப்போ ஏன் இடத்துல நீ என் கழுத்துல ஏற வேண்டிய தாலி உன் கழுத்துல என்னால அதை ஏத்துக்க முடியல. எப்பவுமே எல்லா விஷயத்திலும் எல்லாரும் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இங்க எதுவுமே இல்ல. நீ சந்தோஷமா இருக்கத பார்த்தா எனக்கு வலிக்கும். அதுவும் அசோக் நான் ஆசைப்பட்டேன். ஆனா நீ அவர் கூட என்னால ஏத்துக்க முடியல. போய் போய் உன்கிட்ட தோத்துமே நினைச்சே எனக்கு ஏன் மேலே கோவம். வாழ்நாள் முழுவதும் உனக்கு வழியை கொடுக்கணும்னு நினைச்சேன். அது எப்போ ஆறக்கூடாதுன்னு நினைச்சேன். அதுக்கு என்ன பண்ணாலும் யோசிச்சேன். ஃபர்ஸ்ட் நான் உன்கிட்ட கேட்டப்போ நீ விட்டு கொடுக்கணும்னு சொன்ன. ஆனா அதுல வழியே தெரியல. அதான் உனக்கு டைம் கொடுத்த. அப்போதானே உனக்கு காயம் அதிகமா ஏற்படும். இப்ப புரியுதா உனக்கு எதுக்கு 6 மந்த் கேப் விட்டேன்னு? நீ அவரை உரிக்கு லவ் பண்ணணும். அந்த டைம்ல உன்கிட்ட இருந்து அவரை பிரிக்கணும். அப்போதானே லைஃப் லாங் அந்த வழி உனக்கு இருக்கும். என்னதானே உனக்கு கஷ்டம்? எனக்கு எவ்வளவு வழி வேணாலும் கூட அதுக்கே அவரை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிற? எனக்கு அவன் கூட வாழணும் ஆசை இல்ல. உன்னை பழி வாங்கணும் அதான் வேணும். அவன் கூட கல்யாணம் பண்ணுவேன். 1 மந்த் இருப்பேன். அப்புறம் ஃபாரினுக்கு கிளம்பிடுவேன். பெரிய டாக்டர், நல்ல பேர் வாங்கின பெரிய டாக்டர். ஆனா 2 கல்யாணம் பண்ணி இவனுக்கு என்ன குறையோ பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டான்னு 4 பேர் 4 விதமா பேசுவாங்கல்ல. அவனுக்கு வலிச்சா உனக்கு வலிக்கும்ல. அவன் கஷ்டப்படுத்த பார்த்து நீ நொந்து சாகணும். அதாண்டி எனக்கு வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். மொத்தத்துல ஒரு நாள் கூட நீ சிரிக்க கூடாது. அழுக மட்டும்தான் உன் வாழ்க்கையா இருக்கணும். இதுக்காக நான் எந்த எஸ்டிமுக்கு போவேன். சீ, வாய மூடு. உனக்காக என் வாழ்க்கையை விட்டு கொடுக்க நினைச்சேன். ஆனா நீ அவர் வாழ்க்கைய அழிக்க பாக்குற. எனக்கு ஒண்ணுனா நான் பொறுத்துப்பேன். ஆனா அவருக்கு ஒண்ணுனா நான் தாங்க மாட்டேன். நீ கேட்டது காதல் நினைச்சேன். ஆனா இப்போதானே தெரியுது இது பழி வாங்குற பேராசன்னு. நான் கூட நம்பிட்டேன் நீ அவரை உரிக்கு லவ் பண்றேன்னு. ஆனா அது காதலே இல்ல. காதல்னா அவர் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கணும். அவர் வாழ்க்கைய கெடுக்க கூடாது. இது வரைக்கும் உன்னை நான் அக்காவை தான் நினைச்சிருக்கேன். ஆனா நீ என்ன விரோதியா பார்த்திருக்க. என் கண்ணீரை பார்த்து
நெத்தியில கைய வைக்கணும்னு நினைச்ச உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டேன். இந்த தாலி என் கழுத்துல ஏறினப்போ எனக்கு விருப்பம் இல்லதான். ஆனா இப்போ அவர்தான் என் உயிர். நீ கேட்டனே என் உயிரையே உனக்கு தர துணிஞ்ச. கீழ்த்தன புத்தி தெரியாம இனி எங்க வாழ்க்கைக்குள்ள வந்த அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். ஓ, அவன உயிரா? அப்போ அதுதாண்டி எனக்கு வேணும். அதை எப்படி எடுத்துக்கணும் எனக்கு தெரியும். அவன் தானே உன் உயிரு. அவனை உன்கிட்ட இருந்து பிரிச்சு காட்டுறேன்டி. அப்போ வலிக்குள்ள. ஐயோ அக்கா, குழந்தைத்தனமா யோசிக்காத. அவரு என் வாழ்க்கையில வந்தது என் விருப்பம் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இப்போ என் விருப்பம் இல்லாம அவர் என் வாழ்க்கையில இருந்து விட்டு போக விட மாட்டேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், அவரும் விட்டுட்டு போக மாட்டாரு. ஓ, நம்பிக்கை இருக்கலாம். அவனை எப்படி அடையான்னு எனக்கு தெரியும். அவனை எப்படி என் வாழ்க்கை கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ தாலி கழட்ட ரெடியாரு. சரிடி, முடிஞ்சா எடுத்துக்கோ. என்னடி திமிரா? எடுக்கிறேன்டி, எடுத்து காட்டுறேன். உன் கழுத்துல இருக்க தாலிய கழட்ட வைக்கிற. ஒரு ஆம்பளைய கட்டி போடுறது தாலி இல்ல, அவனோட பலவீனம் அது எங்க இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். சி, உன்னோட பொண்ணுன்னு சொல்லவே அசிங்கமா இருக்கு. இதற்கு என்ன பழி வாங்க தானே இவ்வளவு கீழே இறங்கிட்ட? யாருக்கு தெரியாம இருக்கலாம் இதெல்லாம் நீ எதுக்கு பண்றேன்னு. எவ்வளவு கேவலமா வச்சிருக்க. இவ்வளவு பண்ண உனக்கு என் புருஷன் எந்த பொண்ணு பின்னாடியும் போற ஆள் இல்லைன்னு உனக்கு தெரியாத போல. அவரு தாலி கட்டின பொண்டாட்டி என்னையே என் பர்மிஷன் இல்லாம தொட மாட்டாரு. நீ நினைச்சது தப்புக்கா, தப்பு கணக்கு போட்டுட்ட. நீ நினைச்ச மாதிரி எல்லா ஆம்பளைங்களும் இல்ல. போதையில இருந்தாலும் தன் காதலுக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க. நீ என்ன நினைச்ச? அவரை உன் வழியில சிக்க வச்சு என்ன சாச்சிரான்னு பாத்தியோ? நீ ஒரு விஷயத்த மறந்துட்டக்கா. நான் அவர் கைய பிடிச்சது கட்டாயத்துல இருக்கலாம். ஆனா அவர் என் கைய பிடிச்சது காதலால. அதான் இன்னமும் விடாம பிடிச்சிட்டு இருக்காரு. அவர் என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறு எடுத்து பார்க்க மாட்டாரு. அச்சோ, உன் பிளான் இப்படி சொதப்பிட்டே. இனி இப்படி கேவலமா பிளான் பண்ணாத என்ன? உன்னால ஒரு அப்பாவி வாழ்க்கை போச்சு. நீ பண்ண தப்புக்கு அவருக்கு தண்டனையா? சி, உன்னால அக்கான்னு சொல்லவே வாய் கூசுது. ஒரு நிமிஷம் அம்மா அப்பா பத்தி யோசிச்சா உன் அசிங்கமான புத்தியால இப்போ எல்லாரும் முன்னாடியும் அவமானத்துல தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. பொண்ணு சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சதுக்கு நீ அவங்களுக்கு நல்ல பாடத்தை கொடுத்துட்ட. 2 தடவை அவங்க அசிங்கப்படுத்தி கண்ணீரை கொடுத்துருக்க. என்ன வெறுக்கிற, அதனால பழி வாங்க நினைக்க. ஆனா குடும்பம், அவங்க என்ன பண்ணாங்க? குடும்பத்தையே இப்படி கேவலப்படுத்திட்டியே. உன்னை பெத்ததுக்கு பரிசா இது? சி, உன்னை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. என் கண்ணு முன்னாடி இருக்காத. இங்கிருந்து போயிடு, இல்ல நானே உனக்கு கொண்டுடுவேன். வாழ்க்கை தீர தீர வாயை விழா கூட சாகும் தூரம் போக துணையா நீயும் தேவை. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய், நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி, ஓ உசுறு ஏன் கையில தாண்டியே